ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் கொடூரமான பாடி ஷேமிங்கை விட்னஸ் பண்ணியிருக்காங்க, இது அவங்களை எந்த அளவு பாதிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அதுலேருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான டாப் ஸ்டார்ஸ்க்கு நடந்திருக்க பாடி ஷேமிங்லாம் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது லெஜண்ட் சரவணா. ஸோ இவர் சரவணா செல்வரத்னம். ஸோ அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லலாம். இவருக்கு பணம் நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற அவரோட ஆசைக்காக லெஜண்ட்னு ஒரு படம் எடுத்தார். அதில் நிறைய பேரும் அவரோட ஆக்டிங் பிடிக்கல, ரோபோ மாதிரி இருக்காரு, ஓடுறது நடக்கிறது எல்லாமே ரோபோ மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி ரோஸ்ட் பண்ணாங்க. தென் அவரோட ஃபேஸையுமே ரோல் பண்ணாங்க. இது என்னடா மூஞ்சி, இது இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதத்தில் அவர் ட்ரோல் பண்ணாங்க. அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஒரு மீம் டெம்ப்ளேட்ஸ் வச்சு அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா லெஜண்ட் சரவணா டோட்டலா ஒரு வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவரோட அந்த ஒரு லுக் வைஸா இருக்கட்டும் நிறைய விதத்துல சேஞ்ச் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டா பியர்டை டிரான்ஸ்பிளான்ட் மூலமா வளர்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அது மூலமா அவரோட அந்த ஃபேஸ் கட்டே வேற மாதிரி ஆகி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இப்போ வந்திருக்காரு. இதில் 6ஆவதாக இருக்கிறது அல்லு அர்ஜுன். ஸோ அல்லு அர்ஜுன் இப்போ என்னதான் ஒரு பெரிய பிராண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இருந்தாலுமே அவரோட இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு ஹீரோவாக அப்போ தான் வந்துட்டு இருக்காரு. அப்போது ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஷோவில் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு சிரிக்கிறாரு. பட் அந்த ஒரு கிளிப்பை எடுத்து போட்டு மீம்ஸ் போட்டு ட்ரோலு போட்டு என்னடா சிரிப்பு இது, என்னடா பல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் இந்தியன் மீம் கம்யூனிட்டிக்கும் இது ஒரு டெம்ப்ளேட்டாக அமைஞ்சிச்சு. நாட் ஓன்லி தெலுங்கு, தமிழில் இருக்கவங்களுக்கும் அந்த மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி ஆடியன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகி இதை வச்சு ரோலு மீம்லாம் போட்டு இருந்திருக்காங்க. இது அல்லு அர்ஜுன் ரொம்பவே பாதிச்சிருக்கு போல. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரியான அவார்ட் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது முகத்தை மூடிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி அவர் அதை பழகிக்கிட்டாரு. ஒருத்தர் அந்த அளவு பாதிச்சிருக்குன்னா அப்போ அது எந்த அளவு அவர் ஹர்ட் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ஃபகத் ஃபாசில். இவரோட அந்த ஒரு ஸ்டார்டிங் இனிஷியலாக இவர் நடிக்க வரும்போதே நிறைய பேர் கலாச்சி தள்ளினாங்க. என்னடா மூஞ்சி இது, ஆள் ஒரு மாதிரி தொப்பையும் தொந்தியுமா இருக்கான், இவன் என்னடா சொட்ட மண்டையாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சி தள்ளினாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பண்ண ட்ரோலுக்கு அவரோட அப்பா ஃபாசில் பையன் இது மூலமாக ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கே அமைச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் கிளாஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பயிற்சி எடுத்து இங்கே ஒரு சூப்பரான ஆக்டராக நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நசிரியாவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னடா நீ என்னடா கிழமை மாதிரி இருக்க, சொட்ட மண்டை, அழகான பொண்ணு இப்படி கல்யாணம் பண்றீ, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற அதுக்கப்புறம் ஒரு ட்ரோலை ஃபேஸ் பண்ணாரு. நசிரியா கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுச்சு, பாவம் நசிரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆடியன்ஸ் இப்போ ஃபகத் ஃபாசில் நசிரியா கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு ஃபகத் ஃபாசிலோட வளர்ச்சி ஒரு பெஸ்ட் ஆக்டரா இந்தியாவில் அவரோட அந்த ஒரு டேலண்ட்டை காமிச்சு அவர் ஒரு கால் தடுத்த பதிச்சிட்டாரு. அவரோட அந்த ஒரு பேர் புகழ் எல்லாமே உச்சத்தை தொட்டிருக்குன்னே சொல்லலாம். லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது ஆக்டர் விஜய். இவரை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். எங்கே பார்த்தாலும் விஜயோட தலைமுடி ஒரிஜினலா விக்கா, விஜய் சொட்டையா இல்லையா அப்படின்றத வச்சு தான் மோஸ்ட்லி ஃபேன் வாரில் சண்டை போட்டுக்குவாங்க. விஜய் ஒரு சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு மீன் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு கலாச்சு சண்டை போடுறதே இது வச்சு தான் போவோம். ஆக்சுவலாக அவர் வால்னஸ் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிட்டு ரெக்கவர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 200 கோடி 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் 10 கோடி என்ன 50 கோடி செலவு பண்ணியும் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு ஐடியா இல்லாம இருக்கும். இது தெரியாம இவங்க ஜஸ்ட் ஒரு ஃபேனை அடிக்கிறதுக்கு இதை நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒருத்தனை ட்ரிகர் பண்றதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்ற பேர்ல ஒரு ஆக்டரை பர்சனலா பாடி ஷேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது ஆக்டர் அஜித் குமார். ஆக்டர் அஜித் குமாரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்மிங்கான கியூட்டான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருந்தார் அந்த டைம்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் கொஞ்சம் குண்டாகி ஃபேட்டா கொஞ்சம் குண்டான மாதிரி அதை வச்சு நிறைய பேர் ரோல் பண்ணாங்க. என்னது இது போனி கபூரோட தம்பி மாதிரி இருக்காரு, மூஞ்சில தொப்ப வச்சு நடிச்சிட்டு இருக்காரு, ஆளே ஒரு மாதிரி குண்டா கேவலமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் நிறைய ட்ரோல்ஸ் இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயினே இருக்கு. இவர் ஒரு ரேசரா இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ்க்கு டேப்லெட்ஸ் எந்த அளவு ஒரு பிக்கஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பர்சனலா என் ஃபேமிலியில இருக்கவங்க அந்த மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மெடிசன் போட்டாலே அப்படியே குண்டாயிருவாங்க. ஸோ ஆள் வெயிட் போடுவாங்க. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணாதான் அது ஃபேட் ஆகுறது தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா அந்த ஒரு மெடிசனோட சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி. பட் மெடிசன் எடுக்கலன்னா பெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரியான ஒரு பேஷண்டா அவர்
அதை வந்து கேரி பண்ணிட்டு இருக்கான்ற காரணத்தினால அது வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். இதை வச்சு இவங்க பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெயின் இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. செம்மையா இழைச்சு ரொம்ப லீனான ஒரு லுக்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஆக்டர் சூர்யா. இவரை வந்து குட்டை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. அது வந்து 2 விதத்துல கலாய்க்கிறதுக்கான ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குள்ளமா ஊனமா இருக்கிற மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு கலாய்ப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாம சிங்கம் படத்துல வந்து அனுஷ்காவும் இவரும் ஒரு டான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அனுஷ்கா எவ்வளவு ஹைட் நமக்கு தெரியும், இவரும் அவங்களும் ஹைட். இதை வச்சு அந்த டைம்ல அப்படியே ட்ரோலிங்லாம் ஸ்டார்ட் ஆகி சூர்யா வந்து குட்டை 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 அப்படின்னு சொல்லி வந்து கலாச்சு மீம் போறது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு சூர்யா ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா அதை வச்சுதான் தானா சேர்ந்த கூட்டத்தில் வந்து ஒரு டைலாக்கே இருக்கும். எவ்வளவு உயரன்றதெல்லாம் முக்கியம் இல்ல சார், எவ்வளவு உயர்றோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடி ஷேம்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸே இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க காதுக்கு போய் அதை வச்சுதான் அந்த சீனை எடுத்திருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது அவர் சொன்ன மாதிரி தான், எவ்வளவு உயரன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோம் அப்படின்றதான் முக்கியம். அந்த உச்சத்தை சூர்யா சார் எப்பயோ ரீச் பண்ணிட்டாரு. என்னென்னமோ வச்சு அவங்க கலாச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க போய் ஹைட்டை வச்செல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறத வச்சு தானே வாழ முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன டிரான்ஸ்பிளான்டா பண்ண முடியும் ஹைட் ஏறதுக்காக? இவ்வளவு கேவலமா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆடியன்ஸ் இந்த ஒரு டாக்ஸிசிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஜூனியர் என்டிஆர். ஸோ ஜூனியர் என்டிஆரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் பயங்கர குண்டாக இருப்பார். அந்த டைமில் அவர் பார்க்கும்போதே இவர் ஹீரோவா, என்னது இது ஹீரோக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்லேயே இருப்பார். நம்ம பிரபு சார் மாதிரி இருப்பார். அவர் பார்க்குறது நடிக்கிறது எல்லாம் வந்து பார்க்குறதுங்க ரொம்பவே கிரிஞ்சாக, சில இடங்களில் சிரிப்புற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு அவர் அந்த டைமில் கலாய்க்கவும் செஞ்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படங்களும் அப்படியே போக லைட்டாக ட்ரிம் ஆகி வந்தார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் 6 பேக்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக அவரோட பாடி ஆப்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வா மெயின்டைன் பண்ணி வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் யாரெல்லாம் பாடி ஷேம் பண்ணாங்களோ அதெல்லாம் இப்போ காணாம போச்சு. அந்த பாடி ஷேம் மீம்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை அப்படின்ற அளவு டோட்டலா தொட்டச்சு தூசி மாதிரி தள்ளிட்டு அவரை இப்போ புதுசா வேற மாதிரி பண்ணிட்டாரு. லிட்டரலி ஒரு பீக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் இருக்கிறதுலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேர் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப முக்கியமானவங்களாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து யாராவது லிஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.